Fourth Standard Social Science Unit 1 Philanthropists of Sangam Age. இந்த பாடத்தில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்? சங்ககால வள்ளல்களோட பெயர்கள், அவங்க ஆட்சி செய்த பகுதிகளோட பெயர்கள், அவங்களோட இரக்க குணம், இதை பற்றி தான் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். கீதா and her grandpa are on a trip during summer holidays. கோடை விடுமுறையில் கீதா அவங்க தாத்தாவோட டூருக்கு போகிறா. They are on their way to Kodaikanal, the hill station in Tamil Nadu. தமிழகத்தில் உள்ள கொடைக்கானலுக்கு டூருக்கு போயிருக்காங்க. This is the first time that Kida is traveling up a steep hill in a bus. செங்குத்தான மலைப்பகுதியில் கீதா பேருந்தில் போய்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி பயணம் செய்கிறது கீதாவுக்கு இதுதான் முதல் முறை. தாத்தாவும் கீதாவும் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப கீதாவும் தாத்தாவும் என்ன பேசிக்கிறாங்க கொஞ்சம் கேட்போமா? Grandpa, how did people come to these hills before buses and cars were used? தாத்தா, பேருந்து, மகிழுந்து இதெல்லாம் பயன்படுத்துறதுக்கு முன்னால் மலைகளுக்கு மக்கள் எப்படி வந்தாங்க? They would have used horses and donkeys to climb up the hill. மலையில் ஏறுறதுக்கு குதிரைகளையும் கழுதைகளையும் மக்கள் பயன்படுத்தினாங்க. Who ruled these regions? இந்த மலைப்பகுதியை யார் தாத்தா ஆட்சி பண்ணாங்க? In the Sangam age, many philanthropists ruled the hilly regions, but 7 of them were very famous. சங்க காலத்தில் மலைப்பகுதியை வள்ளல்கள் ஆட்சி பண்ணாங்க. அவங்களில் மிகச் சிறந்தவர்கள் 7 வள்ளல்கள். Why only 7 were famous? Who were they? 7 வள்ளல்களா? அவங்க மட்டும் ஏன் அப்படி புகழ் பெற்றிருந்தாங்க? அவங்க யார் யாரெல்லாம்? Those 7 philanthropists were பேகன், பாரி, நெடுமுடிக்காரி, ஆய், அதியமான், நல்லி and வல்வில் ஓரி. They ruled different hilly regions at different periods during the Sangam age. They were all powerful, kind and cared for nature and the people. சங்க காலத்தில் கடையேழு வள்ளல்கள் 7 பேருமே பல்வேறு காலகட்டங்களில் மலைப்பகுதியை ஆட்சி பண்ணவங்க. இவங்க அன்பானவர்களாகவும் ஆற்றல் மிக்கவர்களாகவும் இருந்தாங்க. இந்த 7 வள்ளல்களுமே இயற்கையின் மீது மக்கள் மீது அதிக பற்று கொண்டவங்களாக இருந்தாங்க. Hills usually have lot of trees. It is important for people to take care of them. Shall I tell you few stories about how those philanthropists and the people protected nature and how in turn nature protected them? கடையேழு வள்ளல்கள் பற்றியும் அந்த காலத்து மக்கள் இயற்கையை எவ்வாறு பாதுகாத்தாங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்ல போகிறீங்க, அப்படி தானே தாத்தா? ஐ வுட் லவ் தட். கதை கேட்குறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாத்தா. சொல்லுங்க தாத்தா, நான் கேட்குறேன். முதல்ல யாரை பற்றி தாத்தா பார்க்க போகிறோம்? ஆர் யூ ரெடி ஃபார் த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி? முதல் கதையை கேட்குறதுக்கு நீ தயாராக இருக்கியா? எஸ், ஆமாம் தாத்தா. ஓகே, தி ஸ்டோரி இஸ் அபவுட் பேகன். நான் இப்போ சொல்ல போகிறது பேகனை பற்றிய கதை. பேகன் ரூல்டு பழனி ஹில்ஸ், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்
the very same hill range that we are visiting today. Isn't it cold here? பேகன் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி மலையை ஆட்சி செஞ்சார். அந்த மலையைத்தான் நாம் இப்போ பார்க்குறோம். இது ஒரு சிறிய மலைத்தொடர். இங்கே ரொம்ப குளிராக இருக்கு இல்லையா? எஸ் கிராண்ட்பா, தட்ஸ் why அம்மா has bought sweaters for us. ஆமாம் தாத்தா, அதனால தான் அம்மா நமக்கு கம்பளி ஆடைய நம்ம பெட்டியில் வச்சு அனுப்பியிருக்காங்க. கரெக்ட். ஒன் டே while Began was on his walk, he saw a peacock shivering. He assumed that the peacock was shivering due to cold and he covered the peacock with shawl. பேகன் ஒரு நாள் நடைபயணம் மேற்கொண்டார். அந்த நேரத்தில் அவர் போகிற வழியில் ஒரு மயில் நடுங்கிறத பார்த்தாரு. குளிர் காரணமாக தான் மயில் நடுங்குது அப்படின்னு அவர் நினச்சாரு. அதனால் அந்த மயில் மீது தன்னோட போர்வையை கொண்டு போத்தினார். Can a peacock use a shawl? மயில் எப்படி தாத்தா போர்வையை பயன்படுத்தும்? Maybe not. The point is that Pagan treated the peacock just like his own child. How many people nowadays show such kindness towards animals? மயிலுக்கு ஷாலை பயன்படுத்த தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பேகன் மயிலை தன்னோட சொந்த குழந்தையை போல நினச்சாரு. இதுதான் இதோட கருத்து. இப்போதெல்லாம் எத்தனை பேர் விலங்குகிட்ட இந்த மாதிரி கருணை காட்டுறாங்க சொல்லு பார்க்கலாம். Grandpa, one day I saw a boy throwing stones at a duck. I stopped him. Maybe if he knew about Pagan, he would find a way to love animals. தாத்தா, ஒரு நாள் சிறுவன் ஒருத்தன் நாய் மேலே கல்லை வீசுறதை நான் பார்த்தேன். அவன் செய்கிறத நான் தடுத்து நிறுத்தினேன். பேகனை பற்றி அவன் தெரிஞ்சிருந்தான்னா அவன் இந்த விலங்குகளை நேசிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிருப்பான். அப்படித்தானே தாத்தா? ட்ரூ, உண்மைதான். இட் இஸ் நாட் ஜஸ்ட் கைண்ட்னஸ் டுவர்ட்ஸ் ட்ரீஸ் அண்ட் அனிமல்ஸ். இட் இஸ் ஆல்சோ அபவுட் வேல்யூங் பீப்புள். வி ஷுட் ட்ரீட் ஆல் லிவிங் திங்ஸ் ஈக்குவலி. இது மரங்கள் மற்றும் விலங்குகளிடமிருந்து கருணை காட்டுவது மட்டும் இல்லை, மக்களை மதிப்பிடுவதும் தான். நாம் அனைத்து உயிரினங்களையும் சமமாக நடத்தணும். ஓகே, த நெக்ஸ்ட் ஸ்டோரி இஸ் நியர்லி 2000 years old. A wise and kind philanthropist called Pari ruled Parambu Nadu. This was located in Parambumalai, a hill range that starts in Sivaganga district in Tamil Nadu and extends all the way to Palakkad in Kerala. சரி, அடுத்த கதை கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது. அறிவு கூர்மையும் கருணை உள்ளமும் கொண்ட பாரிவள்ளல் பரம்பு நாட்டை ஆட்சி பண்ணார். இந்த பரம்பு நாடு பரம்பு மலையில் இருக்குது. இந்த பரம்பு மலைத்தொடர் தமிழ்நாட்டில் உள்ள சிவகங்கை மாவட்டத்தில் ஆரம்பித்து கேரளாவில் உள்ள பாலக்காடு வரைக்கும் நீண்டிருக்கு. அப்படியா தாத்தா? அவ்வளவு நீளமாவா இருக்கு? எஸ்மா. The Moovendars, the Cheras, Cholas and Pandyas wanted to make Parambu Nadu a part of their kingdom. They were not able to win the battles against Pari and his army individually. So they attracted Parambu Nadu together. மூவேந்தர்களாகிய சேரர், சோழர், பாண்டியர் 3 பேரும் பரம்பு நாட்டை தன்னோட பக்கம் மாற்றணும் அப்படின்னு நினச்சாங்க. பாரி
அவங்களோட படைகளுக்கு எதிராக தனியாக நின்று போராடினார். அந்த மூவேந்தர்களால் வெற்றி பெற முடியலை. மூவேந்தர்கள் 3 பேரும் சேர்ந்து பரம்பு நாட்டை தாக்குனாங்க. அப்படியா? அந்த அளவுக்கு வலிமை உள்ளவரா பாரி? ஆமாம்மா. இந்த thick forest inside the hills, they were not able to defeat Paris army. Instead, they made sure that Parambu Nadu would not get water or food from below the hill. They thought that Pari would surrender after he ran out of food and water. மலைகளில் இருந்த அடர்ந்த காடுகளில் பாரின் படைகள் இருந்தது. அதை அவங்களால தூக்கரிக்க முடியலை. அதனால் பரம்பு நாட்டில் மலையடி வாரங்கள்லேருந்து தண்ணி, உணவுப் பொருள் இது எல்லாம் வரும் இல்லையா, அதையெல்லாம் வரவிடாமல் தடுத்தாங்க. உணவு மற்றும் நீருக்காக மலையை விட்டு கண்டிப்பாக வெளியில் வரணும், அப்போ பாரியை சரணனை செஞ்சிடலாம் அப்படின்னு மூவேந்தர்கள் நினச்சாங்க. கிராண்ட்பா, டிட் பாரி சரண்டர்? தாத்தா, பாரி சரணடைஞ்சாரா? No, Pari did not surrender. Few months passed. The Moovenders later released that the forest in the Parambumalai were so rich that they provided people with a lot of jackfruit, edible bamboo, and other wild nuts. The hill also had a lot of streams that provided them with fresh, clean water. இல்லை, பாரி சரணடையலை. சில மாதங்கள் கழித்து பலாப்பழம், உண்ணக்கூடிய மூங்கில், கொட்டைகள் எல்லாமே அந்த காடுகளில் அளவுக்கு அதிகமாக கிடச்சிது. அதை அந்த மக்கள் சாப்பிட்டாங்க. அந்த மலையில் இருந்த ஏராளமான நீரோடைகள் சுத்தமான நீரை அவங்களுக்கு கொடுத்துச்சு. அதனால் பரம்பு மலையில் உள்ள காடுகள் வளமிக்கதாக இருக்குது அப்படின்னு மூவேந்தர் அதுக்கப்புறம் தான் உணர்ந்தாங்க. So, they did not need food or water from any other place? ஓஹோ, காடுகளில் தண்ணீர், சாப்பிட்றதுக்கு பலாப்பழம், கொட்டைகள், மூங்கில் இதெல்லாம் இருந்ததுனால தான் மற்ற இடங்கள்ல இருந்து அவங்களுக்கு எந்த பொருட்களும் தேவைப்படலை. அப்படிதானே தாத்தா? Yes, their forest took care of them just as Pari, the people in his region also took care of nature. There is even a famous story that tells his generosity. One day, Pari was passing a young jasmine climber. He saw that there was no tree to help the climber to grow. He offered his golden chariot to give support for the climber. பாரியும் அவரோட மக்களும் இயற்கையை எப்படி பாதுகாத்தாங்களோ அதே மாதிரி அந்த காடுகளும் அவங்கள பாதுகாத்துது. அவரோட பெருந்தன்மையை சொல்கிறதுக்கு ஒரு கதை கூட உண்டு. ஒரு நாள் பாரி தன்னோட தேரில் போய்கிட்டு இருக்காரு. போகிற வழியில் ஒரு முல்லை கொடியை பார்க்குறாரு. அந்த கொடி படர்றதுக்கு ஒரு மரம் கூட பக்கத்தில் இல்லை. இதை அவர் கவனிக்கிறாரு. உடனே அந்த கொடி படரணுங்கிறதுக்காக தன்னோட தேரையே வழங்கினார். This is so interesting. Do you know that we planted a few trees in our school? I will make sure that they grow well just like Pari did. இந்த கதை ரொம்ப அருமையாக இருக்குது. எங்கள் பள்ளியில் நாங்களும் சில மரங்களை நட்டோம். இது உங்களுக்கு தெரியுமா? பாரி மரங்களை வளர்த்தது போலவே அந்த மரங்கள் நல்லா வளருதா அப்படிங்கிறத நானும் உறுதி செய்வேன். Would you like to hear more stories about some of the other philanthropists? இன்னும்
சில வள்ளல்களோட கதையை நீ கேட்க விரும்புறியா? எஸ், ஆமாம் தாத்தா. ஓகே, பார்க்கலாம். There was another philanthropist called Adiyaman. He also ruled a hilly region, Tagadur in Dharmaburi district. One day, he was presented with a very rare type of gooseberry. He was told that anyone who ate that rare fruit would be immortal. Do you know what did he do? He offered that fruit to an old Tamil poetess, Avvaiyar. அடுத்து நாம் பார்க்க போகிற வள்ளலோட பேர் அதியமான். இவர் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தகடூர் அப்படிங்கிற மலைப்பகுதியை ஆட்சி பண்ணார். ஒரு நாள் இவருக்கு அரிய வகை நெல்லிக்கனி ஒன்று கிடச்சிது. அந்த பழத்தை சாப்பிட்ட யாருமே சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னாங்க. அவர் என்ன செஞ்சார்னு உனக்கு தெரியுமா? பழம்பெரும் புதல்வரான ஔவையாருக்கு அந்த பழத்தை கொடுத்தாரு. The same Avvaiyar. I read about her in my Tamil textbook. அப்படியா? நான் தமிழ் புக்கில் படித்த அதே ஔவையார் தானே? ஆமாம்மா. எஸ் கீதா. ஔவையார் was shocked and asked Adiyaman why he was offering her the gooseberry. She said that he should eat these fruits as he was the chieftain. Adiyaman told her that there would be many chieftains after him, but there would not be many poets to teach people how to live life better like her. ஔவையார் உடனே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. இந்த நெல்லிக்கனியை தனக்கு வழங்க காரணம் என்ன அப்படின்னு அதியமான்கிட்ட கேட்டார். அதியமான் குறுநில மன்னராக இருக்கிறனால அவர் தான் சாப்பிடணும் அப்படின்னு ஔவையார் சொன்னார். ஆனால் அதியமான் என்ன சொன்னார்னா, தமக்கு பின் பல மன்னர்கள் வருவாங்க, ஆனால் வாழ்க்கையை எப்படி சிறப்பாக வாழணும்னு மக்களுக்கு நல்ல முறையில் கற்பிக்கக்கூடிய உங்களை மாதிரி உள்ள புலவர்கள் பலர் இருக்க மாட்டாங்க, அதனால தாங்கள் தான் சாப்பிடணும் அப்படின்னு ஔவையார்ட்ட சொன்னாங்க. ஓ, அப்படியா? Can you imagine a powerful chieftain offering such a valuable gift to an old poetess? This shows how people valued each other in the Sangam age. Don't you agree? அதியமான் ஒரு மன்னர். அவர் ஒரு பெண்பால் புலவருக்கு இந்த மதிப்புமிக்க ஒரு நெல்லிக்கனியை வழங்குறது உன்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? சங்க காலத்தில் மக்கள் ஒருவரை ஒருவர் எந்த அளவுக்கு மதிச்சாங்க அப்படிங்கிறத இது எடுத்து காட்டுது. இதை நீ ஒத்துக்கிறியா? Yes, Grandpa. We should always value people around us. ஆமாம் தாத்தா, நாம எப்பொழுதுமே நம்மை சுற்றியுள்ள மக்களை மதிக்கணும். Ori was not only known for his skill in archery, but also hailed as a kind ruler. He used to reward bards, musicians, dancers, and other artisans for their skills. ஓரிக்கு வில் ஆற்றல் தெரியும், அதனால தான் எல்லா மக்களுக்கும் அவரை தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. பண்பான ஒரு நல்ல ஆட்சியாளராக விளங்கினார், எல்லாராலையும் பாராட்டப்பட்டார். அவர் கவிஞர்கள், இசைக்கலைஞர்கள், நடன கலைஞர்கள், இதர கைவினை கலைஞர்கள், எல்லா கலைஞர்களோட திறமைக்கு தகுந்த மாதிரி வெகுமதி கொடுத்தார். Grandpa, I like Valvil Ori. What about the other three philanthropists? தாத்தா, எனக்கு வல்வில் ஓரியை ரொம்ப பிடிச்சிருக்கு.
மற்ற 3 வள்ளல்களை பற்றி சொல்லுங்களேன். I also ruled a hilly region in the Podigai Hills south of Madurai. Nedumudikari ruled the region of Thondaimandalam at Tirukkoilur. Nalli ruled the region of Pottimalai under the King Cheran. மதுரைக்கு தெற்க பொதிகை மலை இருக்குது. அதில் உள்ள ஒரு பகுதியை ஆய் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆட்சி பண்ணார். திருக்கோவிலூரில் உள்ள தொண்டை மண்டல பகுதியை நெடுமுடிக்காரி அப்படிங்கிறவங்க ஆட்சி பண்ணாங்க. சோழ அரசரோட ஆட்சிக்கு உட்பட்ட தோட்டிமலை அப்படிங்கிற பகுதியை நல்லி அப்படிங்கிற மன்னர் ஆட்சி பண்ணார். They were all known for their kindness. That's why even after so many years they are still fondly remembered by us. கடையேழு வள்ளல்கள் 7 பேருமே அவங்களோட பண்புகளால் தான் அனைவராலும் அறியப்பட்டனர். அதனால தான் பல ஆண்டுகளுக்கு பிறகும் அவங்கள நாம் இன்னைக்கு வரைக்கும் நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்கோம். Thank you for the interesting stories. I will share this with all my friends. தாத்தா, நீங்கள் சொன்ன கதை எல்லாமே ஆர்வத்தை அதிகமாக தூண்டுற மாதிரி அமைஞ்சுது. உங்களுக்கு ரொம்ப நன்றி தாத்தா. இந்த கதைகளை என்னோட நண்பர்கள் எல்லாத்துட்டையும் நான் ஷேர் பண்ணிக்குவேன். மாணவர்களே, நான் இப்போ புத்தகத்தில் உள்ள எக்ஸசைஸ் எழுத போகிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து எழுத வரீங்களா?